சாப்பிட்ற உணவு நம்ம சமைத்து வைத்து அடுத்த நாள் பார்க்கும்போதே அது வந்து கெட்டு போச்சுன்னா நம்மளால அது வந்து பார்க்கக்கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆன அந்த கழிவுகள் நம்ம உடலோடையே நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, அது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம கொஞ்சம் நெனச்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா, அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நீங்க உடனடியான ஒரு தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்றத உடனே நீங்க பார்ப்பீங்க. இப்போ நம்ம உணவு முறை, ஸோ டயட் பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்பொழுது தான் மலச்சிக்கல் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மாவுச்சத்து காலையில டிஃபன் வந்து மாவு பொருள சாப்பிடுறோம். அடுத்தது ஸ்நாக்ஸ் ஏதாவது திரும்ப மைதாவினால் செஞ்ச மாவு பொருள். மைதாவினால் செஞ்ச உணவுகள் ஏதாவது சாப்பிடுறோம். ஸோ இந்த மாதிரி நெறைய மாவுச்சத்துக்கள் இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும்பொழுதும் நமக்கு அது மாவுச்சத்தால் ஆனதா இருக்கும். இந்த மாதிரி நெறைய கார்போஹைட்ரேட்ஸ் உணவுல எடுக்க எடுக்க டைஜஷனே ஆகாது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா, பவல் மூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு பாதிக்கப்படும்.